எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் மலபார் ஸ்பெஷல் தறி நுள்ளிட்டது எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. ஸ்வீட் ஸ்நாக்காக இருக்குது. முட்டை சர்க்கரை சேர்த்து நம்ம இது செஞ்செடுக்கிறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கு. வறுத்த ரவையும் எடுத்துக்கலாம், வறுக்காத்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். 3 முட்டை ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி இருக்கு. அது கூடவே இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறது. சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்த ஏலக்காய் பவுடர் தான் சேர்த்துருக்கிறது. முட்டை சர்க்கரை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு ரவை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது. இந்த முட்டையில தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறது இல்லை. இந்த முட்டையோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 கப்பு அப்ராக்சிமேட்டு தான். முட்டை வந்துட்டு பெருசும் இருக்கு, சின்னதும் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கிற ரவையோட அளவிலும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் 2 கப்பு ஃபுல்லாக சேர்த்துருக்கு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சில டைம் 2 கப்பு ஃபுல்லாக தேவைப்படாது. சில டைம் 2 கப்புக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படும். பார்த்து பண்ணிக்கோங்க. ரவையோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுக்காத்த ரவையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. தறி நுள்ளி போட்டதுன்னு தான் இதோட பேர். நுள்ளி போட்டது அப்படின்னு சொல்கிறது பிச்சு போடுறது தான். நம்ம எண்ணெய்க்குள்ளே கையில் இதே மாதிரி ஒரு சின்ன போலாக எடுத்து போட்டு தான் நம்ம இது வறுத்தெடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ரொம்ப லூஸாகி போகாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. மீடியம் லோ ஃப்ளேமில் தான் நம்ம இது வறுத்தெடுக்கணும். முட்டை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் இதோட கலர் மாறிடும், கருகி போயிடும். அதனால மீடியம் லோ ஃப்ளேமில் இதே மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கலாம். வறுத்த ரவையில் செய்யறதோட கொஞ்சம் வறுக்காத்த ரவையில் செய்யறது தான் நல்லா இருக்கும். வறுத்த ரவையில் செய்யும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும், ரவை எல்லாமே கிரஞ்சியா இருக்கும். வறுக்காத்த ரவையில் செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். 1 வாரம் வரைக்கும் எல்லாம் கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.